என்னோட இது ஹாபியே தான். கார்டன் மெயின்டைன் பண்ணுறது, பெட்ஸு ரெடி பண்ணியே கொண்டு வந்துட்டோம். இப்போ அதெல்லாம் எடுத்து ஃபுல்லாகவே வந்து ஹேங் பண்ண போகிறோம். பாட்டிங் சாயில், அதுக்கு தேவையான பெர்லைட் ஆகட்டும், கொக்கோ சிப்ஸ் ஆகட்டும், அதுக்கு தேவையான பாட்ஸ் ஆகட்டும், எல்லாமே நிறையவே வந்து சேலஞ்சஸ் இருந்துச்சு. எல்லா சேலஞ்சஸுமே முறியடிச்சு நம்ம வந்து வெற்றிகரமாக நம்மளுடைய வெர்டிகல் கார்டன் செட்டப்பை வந்து ரெடி பண்ணி முடிச்சிருக்கோம். எல்லோருக்கும் வணக்கம். நான் ஹரிஹர கார்த்திகேயன். கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸில் நாம் இன்னைக்கு ஒரு வெர்டிகல் கார்டன் செட்டப் தான் ரெடி பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். நாம் எங்கே இருக்கோம்னா திருச்சியில் தஞ்சாவூர் மெயின் ரோட்டில் வந்து ரயில் நகர்ன்ற ஒரு ஏரியாவில் இருக்கோம். இங்கே வந்து வீட்டுக்கு என்ட்ரன்ஸ்க்கு அப்படியே ஒரு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கிரில் செட்டப் இருக்குது. அந்த கிரில் செட்டப் வந்து இன்னும் அழகாக மாற்றுறதுக்காக வந்து நம்மளுடைய வெர்டிகல் கார்டன் பாட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பிளான்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியே கொண்டு வந்துட்டோம். இப்போ அதெல்லாம் எடுத்து ஃபுல்லாகவே வந்து ஹேங் பண்ண போகிறோம். பண்ணுறப்ப எப்படி என்ன மாதிரி பிளான்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம், அது எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணுறோம், அது வச்சதுக்கப்புறம் எப்படி அவுட்புட் இருக்குது, வைக்கிறப்ப என்னென்ன விஷயங்கள்லாம் நான் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கோன்ற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் சேனலில் முதல் வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நிறைய மாடித்தோட்ட வீடியோஸ் ஆகட்டும், கார்டனிங் ரினோவேஷன் ஆகட்டும், கார்டனிங்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், அதோட ரிவ்யூஸ் ஆகட்டும், இதெல்லாம் நிறைய நீங்கள் கேட்குற கமெண்ட்ஸ்க்கான வீடியோஸும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டினியூஸாக நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கண்டிப்பாக கிளிக் பண்ணிடுங்க. டிலே பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதில் தான் இப்போ நம்ம வந்து நம்மளுடைய வெர்டிகல் கார்டன் செட்டப் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி சின்னதில் ரெடி பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் சரியாக வரல. பெருசில் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக வந்திருக்கு. ஆனால் இது ஃபுல்லாகவே வைக்கணும், ஆர்கனைஸ்டாக இருக்கணுன்றப்போ நம்மளுடைய வெர்டிகல் கார்டன் ஞாபகம் வந்தது. ஸோ நமக்காக ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. அதை வந்து ஃபுல்லாகவே பியூட்டிஃபை பண்ணுன்றதுக்காக நம்மளுடைய பிளான்ஸ் எல்லாமே பக்காவாக நம்மளுடைய ஷாப்லேயே வந்து ரீபாட் பண்ணி எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய நர்சரியும் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம நர்சரியில் இருந்த எல்லா பிளான்ஸுமே வந்து வெரைட்டி வைஸ் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணோம். ஸோ அது எல்லாத்துலேயுமே வந்து இங்கே கொண்டு வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. அதில் என்னென்ன பிளான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். கோல்டன் மணி பிளான்ட் இருக்குது, ரிப்பன் கிராஸ் இருக்குது, அஸ்பரகஸ் ஸ்ப்ரிங்கேரி இருக்குது, அப்புறம் வாண்டரிங் ஜூ பிளான்ட் இருக்குது, அப்புறம் பர்பிள் ஹார்ட் இருக்குது, சிங்கோனியம்லேயே வந்து ஒயிட்டு, எல்லோ, பிங்க்கு எல்லாமே இருக்குது, ஃபேர்ன் இருக்குது, ஃபேர்ன்லேயே 2 வெரைட்டிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் மறுபடியும் இது டெவில்ஸ் பேக் போன்ற பிளான்ட்டு. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸை வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதெல்லாமே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். நம்மளுடைய இந்த வெல்டு மெஷ்ஷில் வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லா வெர்டிகல் கார்டனுமே பார்த்தீங்கன்னா இது போல் பாட்டிங் சாயில், அதுக்கு தேவையான பெர்லைட் ஆகட்டும், கொக்கோ சிப்ஸ் ஆகட்டும், அதுக்கு தேவையான பாட்ஸ் ஆகட்டும், எல்லாமே கொண்டு வந்து சைட்டில் வச்சு தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். இது வந்து நம்மளுடைய நர்சரிக்கு ஷாப்புக்கு பக்கத்துலேயே இருக்கின்றதால நம்மளுடைய ஷாப்லேயே ஃபுல்லாகவே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 200 பாட்ஸ்க்கு மேலே இருக்குது. இதெல்லாமே ஹேங் பண்ணுறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த கார்னரில் ஒரு 3 செடி இதை எடுத்துருவாங்க, இன்னும் 2 மட்டும் எடுத்துருவாங்க. ஓகே,
பிளான்ட், இது ரிப்பேர் கிராஸ், அது வேற இது வேற. பார்த்து வளர்க்குது. கிளின்டன், இது வந்து திருச்சி மலையப்பனார். ஓகேங்க சார். இந்த செடிகள் வந்து வளர்க்கணும்னு உங்களுக்கு எப்படி சார் ஆர்வம் வந்தது? இல்லை, எனக்கு இப்போது கார்டனிங்கில் பொதுவாகவே இன்ட்ரெஸ்ட்டு ஜாஸ்தி. இது வந்துட்டு உங்களுக்கு காம்பவுண்டாக கட்டணுன்னா நம்மளுக்கு காற்றோட்டம் இருக்காது. ஸோ அதனால் வெர்டிக்கல் கார்டன் செட் பண்ணோன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செடி கொடிகளும் இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு ஃபுல்லாக இயற்கையோடு ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு காற்று எல்லாமே நல்லா இருக்குன்றதுனால தான் இது பிளான் பண்ணோம். காம்பவுண்டாக எடுத்து ஏன் வேஸ்ட் பண்ணுவேன்னு. சரிங்க சார். இப்போ உங்களுக்கு செடிகள் மட்டும் இல்லாமல் வீட்டில் அக்வாரியம் பார்த்தோம். ஃபிஷ்ஷு, மீன் வளர்க்குறதுலையுமே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியுது. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு பூஸ்ட் ஆனதா, இல்லை யாராவது உங்களுக்கு சொல்லி கொடுத்து வந்ததா? இல்லை, சின்ன வயசுலேருந்து இது என்னோட இதுதான், ஹாபியே தான். கார்டன் மெயின்டைன் பண்ணுறது, பெட்ஸு எல்லாமே. சரிங்க சார். இப்போ உங்கள் குழந்தைக்குமே வந்து இதெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டுங்களா? இல்லை, அவனே பிக்கப் ஆகி வரான். ஓகே ஓகே, சரிங்க சார். கங்கா இருக்கேன், எனக்கு முன்னாடியே தெரியும். அவர் ஹரிஹரன் சாரை வந்துட்டு ஸ்டார்ட் அப்லேருந்து தெரியும். அப்புறம் யூடியூப்லலாம் போட்டுட்டு இப்போ பயங்கர ரீச் ஆகிட்டார். இதனால் பிடிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு, பிடிச்சி இப்போ நல்லா வந்திருக்கு அவுட்புட்டு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இல்லை, நீட்டாக ஃபுல்லாகவே அவங்க ஆரம்பத்தில் வந்து நீட்டாக கோஆர்டினேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சரிங்க சார். உங்களுக்கு இது திருப்திகரமாக இருக்குங்களா சார்? ஓகே, சர்வீஸ் வைஸ் குட்டு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். மற்றபடி டெக்னிக்கலாக வேறு என்ன சார் உங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க? இப்போ டெக்னிக்கலாக அதான் பிளான் சஜஷன்லாம் அதில் நம்ம ஒரு பிளான் சொன்னாலும் வந்துட்டு அது ஹை மெயின்டெனன்ஸ்னால் போல் மெயின்டைன் பண்ணாலுமே லோ மெயின்டெனன்ஸ் இருந்தாலே கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றது அவங்களே சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்க சார். மற்றபடி அதில் இருக்க சாயில் கொண்டு அதில் எப்படி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க? இது எல்லாமே அவங்க அதான் பாட் மிக்ஸ், அது இன்க்ளூடிங் வந்துட்டு அதோட ஃபெர்டிலைசர் கொண்டு அவங்களே ஆட் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க. நல்ல அவுட்புட் வந்திருக்கு சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். மற்றபடி உங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே இந்த கார்டனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்களா? கண்டிப்பாக எல்லாருக்குமே, ஒய்ஃபு, அம்மா, பையன் கூட ஸ்கூல்லேருந்து வந்துட்டு பார்த்த உடனே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனான். அவனுக்கு இப்போ தான் 3.5 வயசு தான் ஆகுது, ப்ரீ ஸ்கூல் போகிறான். சரிங்க சார். ஓகே. வாட்டரிங்லாம் யார் பண்ணுறீங்க சார்? நான் தான் சார். ஓகே சார். இதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்களுக்கும் இதில் இன்னும் இன்ட்ரெஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வரும். ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம்னா எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட்டு, அதனால அக்கறை காட்டுன்ற பேரில் நான் ஒரு தடவை, அம்மா ஒரு தடவை, அப்பா ஒரு தடவை, ஒய்ஃப் ஒரு தடவை வாட்டரிங் பண்ணி சில பிளான்ஸ் எல்லாம் ஓவர் வாட்டரிங்கில் காலி பண்ணிட்டாங்க. அதனால நான் தான் நீங்கள் யாரும் பண்ண வேணாம், நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். என்னோட பங்களிப்புன்றது கார்டன் செட் பண்ணுன்றது மட்டும்தான். சரிங்க சார். பிளான்ட்டை செலக்ட் பண்ணோம், அவ்வளோதான். அதுலேயே அவங்க சில கரெக்ஷன் கொடுத்தாங்க. ஓவராலாக அவங்க பண்ணது தான். சரிங்க. உங்களுடைய கார்டனோட அப்டேட் வந்து எனக்கு நெக்ஸ்ட் டைம் எப்படி இருக்குன்றதையும் கொடுங்க. கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வெர்டிக்கல் கார்டன் செட்டப்பில் நிறையவே வந்து சேலஞ்சஸ் இருந்துச்சு. எல்லா சேலஞ்சஸுமே முறியடிச்சு நம்ம வந்து வெற்றிகரமாக நம்மளுடைய வெர்டிக்கல் கார்டன் செட்டப்பை வந்து ரெடி பண்ணி முடிச்சிருக்கோம். இது மாதிரி வெல்டு மெஷ்ஷில் பண்ணுறப்ப கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வெல்டு மெஷ் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸஸில் இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கிறப்ப நம்ம ஹேங் பண்ணுறப்ப அது வந்து கரெக்டாக ஃபிட் ஆகாது. ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஃபிட் பண்ணோம். இதே நம்ம வந்து பேனல் வச்சு நம்ம பண்ணியிருந்தோம்னா அதில் அதுக்கான ஸ்பேஸ் வந்து கரெக்டாக இருந்திருக்கும். டக்குன்னு நம்ம மாற்றி வச்சு பார்த்துட்டு இந்த பேட்டர்ன் சரியில்லைன்னா வேறு பேட்டர்ன் மாற்றி வைக்கலாம். ஆனால் இதில் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சுன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 3-4 மணி நேரமாக வந்து அதில் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி இப்போ ஃபைனலாக வந்து ஒரு அவுட்புட் பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் மற்றும் ஒரு அழகான தோட்டத்தில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். நன்றி.